அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. நம்மை முஸ்லிமாக படைத்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து புரிந்தவளாக, என் குடும்பத்தினருக்கும் தோழர்களுக்கும் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் சமாதானமும் உண்டாகட்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு மிகவும் சாதாரணமானது போல தெரியும். ஆனால் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையோடு தொடர்புடையது. மொபைல் நம்மை பயன்படுத்துகிறதா அல்லது நாம் மொபைலை பயன்படுத்துகின்றோமா? இன்று காலையில் நாம் கண் திறந்தவுடன் முதலில் பார்த்தது என்ன? அல்லாஹ்வையா மொபைலையா? காலை எழுந்தவுடன் எத்தனை வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கிறது, யாரெல்லாம் ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க, இன்ஸ்டால என்ன புதுசாக வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கோம். ஆனால் சில நேரங்களில் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் என்று நம்மளை உயிரோடு வைத்திருக்கின்றான் அப்படின்னு அவனுக்கு நன்றி செலுத்துகின்றோமா? மறந்து விடுகின்றோம். இதை தான் நம்ம சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மொபைல் நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். மொபைல் கெட்டது அப்படின்னு சொல்லலை. கத்தி ஒன்று இருக்குது, அந்த கத்தியை வச்சுட்டு என்ன பண்ணுறோம்? காய்கறியும் வெட்டுதோம், அதையே மற்றவங்களை காயப்படுத்துறதுக்கும் பயன்படுத்துகிறோம். அப்போ அதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய விதம் தான் ஒன்று இருக்குது. பணங்கிறதும் அதே போல தான். அதை ஹலாலான சம்பாத்தியத்தில் நல்ல காரியங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அதே பணத்தை ஹராமான காரியத்துக்கும் பயன்படுத்தலாம். அதுபோல தான் மொபைலும் ஒரு கருவி. அதை வைத்து குரான் படிக்கலாம், பயான் கேட்கலாம், நன்மையான காரியங்களை என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். குரான் படிக்கலாம், பயான் கேட்கலாம், துவா கற்றுக்கொள்ளலாம், நல்ல அறிவை பெறலாம், ஹலாலான வேலைகளை செய்யலாம், தூரத்தில் நம்ம ஃபேமிலியில் யாராவது இருக்காங்க அவங்கள்ட்ட பேசலாம். அதுபோல் மொபைலை தவறான பாதையில் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, தவறான படங்கள் பார்க்குறது, புறம் பேசுகிறது, பொய் பேசுகிறது, நேரத்தை வீணடிக்கிறது, மற்றவர்களை பற்றி அவதூறு பேசுகிறது அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. ஆனால் என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, மொபைல் நல்லதா கெட்டதா என்பதல்ல, நாம் அதை எதற்காக பயன்படுத்துகின்றோம் அப்படிங்கிறது தான் கேள்வி. அல்லாஹ் கூறுகின்றான், வல் ஹஸ்ரி இன்னல் இன்சான லஃபில் ஹுஸ்ர். காலத்தின் மீது சத்தியமாக, நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான். அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியம் செய்கின்றான். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை என்பது நேரங்களால் உருவாக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் குறைந்து விட்டது. நாம் இழந்த பணத்தை மீண்டும் சம்பாதிக்கலாம், இழந்த பொருளை மீண்டும் வாங்கலாம். ஆனால் இழந்த ஒரு நிமிடத்தை கூட திரும்ப வாங்க முடியாது. இன்று மொபைலில் 1 மணி நேரம் வீணாகிவிட்டது. நாளை அந்த 1 மணி நேரத்தை திரும்ப கேட்க முடியுமா? முடியாது. அதனால் ஒவ்வொருவரும் தங்களிடம் கேட்க வேண்டியது, என்னுடைய நேரம் எங்கே போகிறது? இன்றைக்கு நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனையில் ஒன்று என்னன்னா, ஒரு வீடியோ மட்டும் பார்க்கிறேன், ஒரே ஒரு வீடியோ தான் பார்த்துக்கிறேன், பார்த்துட்டு அடுத்தது என்னோட வேலையை செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஒரு வீடியோ, அதன் பிறகு இன்னொரு வீடியோ, அதன் பிறகு இன்னொரு ரீல்ஸ், அப்படியே 10 நிமிஷம். 10 நிமிஷங்கிறது 1 மணி நேரம், அது 2 மணி நேரம், கடைசியில் இவ்வளோ நேரம் போயிடுச்சு என்று நம்மளே ஆச்சரியப்படுறோம். ஆனால் குரான் ஓதுவதற்கு 10 நிமிடம் நேரம் இல்லை நமக்கு. தொழுகைக்கு கொஞ்சம் நேரம் கழித்து தொழுகிறனே அப்படின்னு சொல்கிறோம். இதுவே நம்ம பெற்றோர்கள்ட்ட பேசும்போது, இப்போ நான் பிஸியாக இருக்கிறேன் அப்படிங்கிறோம். ஆனால் இந்த மொபைலுக்கு மட்டும் மணி நேரங்கள் ஆகுது, பல மணி நேரங்கள். அன்பானவர்களே, நம்முடைய நேரத்தை யார் கட்டுப்படுத்துகின்றார்கள் என்பதை நம்ம தான் சிந்திக்கணும். நாம் மொபைலை கட்டுப்படுத்துகின்றோமா அல்லது மொபைல் நம்மளை கட்டுப்படுத்துகிறதா? நம்ம கண்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், குல்லில் முஹ்மினீன யன்சுரு மின் அபுசாரிக்கும். முஹ்மீன்களிடம் அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறு கூறுவீராக. இன்று நம்முடைய கண்களுக்கு வரும் மிக பெரிய சோதனைகளில் ஒன்று மொபைல் தான். நம் வீட்டில் உட்கார்ந்துருக்கோம், யாரும் நம்ம பார்க்கவில்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் பார்க்கின்றான். மற்றவர்கள் பார்க்கவில்லை என்பதால் அது ஹலாலாகி விடாது. நம்முடைய மொபைல் ஸ்க்ரீனை நாம் லாக் செய்யலாம், ஆனால் அல்லாஹுடைய பார்வையில் இருந்து லாக் செய்ய முடியுமா? இந்த ஒரு வார்த்தையை மனதில் வைத்து கொள்ளணும். யாரும் பார்க்கவில்லை என்றாலும் அல்லாஹ் பார்க்கின்றான் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணும்.
சில நேரங்களில் நாம் நினைப்போம், நாம் யாரையும் நேரில் திட்டையவில்லையே, ஆனால் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிவிட்டோம், ஒருவரை பற்றி தவறாக பேசுகிறோம், ஒரு செய்தி உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியாமலே நம்ம ஃபார்வேர்ட் செய்கிறோம், ஒருவருடைய குறையை மற்றவர்கள்ட்ட பகிர்றோம். இவையெல்லாம் நம்முடைய செயல்களில் பதிவு செய்யப்பட்டது. அல்லாஹ் கூறுகின்றான், வலா எங் தபு பாகுலுக்கும் பாகுலா, உங்களில் ஒருவர் மற்றவர்களை புறம் பேச வேண்டாம். நம் வாயால் பேசுவது மட்டுமல்ல, புறம் கீபோர்டில் டைப் செய்கிறோம்ல, நம்முடைய வார்த்தைகள் தான், நம் சென்ட் செய்கிற மெசேஜ் தான், இது நம்மளுடைய அமல்களில் பதிவு செய்யக்கூட படலாம். அதனால் ஒரு மெசேஜை நம்ம அனுப்புவதற்கு முன்னாடி நம்ம கேள்வி கேட்கணும், இது அல்லாஹ் விரும்புவானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நமக்குள்ளேயே கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். தொழுகைக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். சில நேரங்களில் தொழுகைக்கான நேரமாகிறது, அதே நேரத்தில் நம்முடைய கையில் மொபைலும் இருக்குது. இந்த ரீலை மட்டும் பார்த்துட்டு வரேனே, அப்புறம் போய் தொழுகிறேனே, இந்த ஒரு மெசேஜுக்கு மட்டும் நான் ரிப்ளை பண்ணிக்கிறேனே, இந்த ஒரே ஒரு வீடியோ தான் இருக்குது, அந்த வீடியோ மட்டும் பார்க்கின்றனே அப்படின்னு அந்த ஒரு நிமிடம் பல நிமிடங்களாகிறது. அன்பானவர்களே, மொபைலில் நம்முடைய கையில் இருக்க வேண்டும், ஆனால் நம்முடைய ஈமான் மொபைல் கையில் இருக்கக்கூடாது. சிந்திக்கணும். தொழுகை விட்டால் மொபைலை கீழே வைக்கணும், தொழுகைக்கு செல்லணும். ஏன்னா மொபைல் நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றாது. தொழுகை தான் நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கான மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்றாக இருக்குது. இப்போ இந்த ஃபோன் வந்ததுனால நம்ம குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே விட்டுடுறோம். ஒரு காட்சி, அதாவது எப்படின்னா, அம்மா மகளிடம் பேசுகிறாங்க, ஆனால் அவங்க பொண்ணு கையில் ஃபோன் இருக்குது. கணவன் மனைவி கிட்ட பேச ஆசைப்பட்றான், மனைவி ஃபோன் வச்சுருக்கா. அதே மாதிரி அப்பா குழந்தைகிட்ட பேச ஆசைப்படுறாரு, ஆனால் குழந்தை கையில் ஃபோன் வச்சுருக்கு. அனைவரும் ஒரு வீட்டில் தான் இருக்கிறாங்க, ஆனால் மனதளவில் ஒவ்வொருவரும் வெவ்வேறு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நம்முடைய பெற்றோர்களுக்கு வயதாகிக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் அவர்களுடன் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்காமல் போகலாம், ஒரு நாள் அவர்கள் நம்முடன் உட்கார்ந்து பேச முடியாமல் போகலாம். அந்த நாளில் நாம் இப்பொழுது இன்னும் கொஞ்ச நேரம் அம்மாவுடன் பேசியிருக்கலாமே என்று வருத்தப்படக்கூடாது. அதனால் குடும்பத்துடன் இருக்கும் நேரத்தில் மொபைலை கொஞ்சம் தள்ளி வைக்க வேணும். நம்முடைய குடும்பத்துடன் நம்முடைய நேரத்தை பரிசாக கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் மட்டும் மொபைலை பார்த்துட்டு தூங்குறேனே, அந்த 5 நிமிஷங்கிறது 30 நிமிஷம் ஆகும், அது 1 மணி நேரம் ஆகும். அப்புறம் தூக்கம் 12 மணி 1 மணி தாண்டி போயிடும். காலையில் ஏஞ்சோடனே உடம்பு சோர்வலாக இருக்கணும். அப்போ தூங்குவதற்கு முன்பு மொபைலில் தள்ளி வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். சரி, மொபைல் பார்க்குறியா, அதை நல்ல விஷயத்துக்கு இது பண்ணலாமே, மொபைலில் குரான் ஓதலாமே, துவா செய்யலாமே, துவா ஏதாவது கேட்கலாமே, துவா ஏதாவது மனப்பாடம் செய்யலாமே, திக்ருகள் அதிகமாக பார்க்கலாமே, அப்படி இல்லையா 2 ரக்காயத்து அல்லாஹ்வுக்காக தொழலாமே, அன்று நாம் செய்யும் தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்தில் நம்ம மன்னிப்பு கேட்கலாமே. இன்றைக்கி நான் இந்த தவறுலாம் செஞ்சுட்டேன்டா, அல்லாஹ் என்னை மன்னிச்சிடுறா அப்படின்ட்டு அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்கலாமே. நம்மளை மாற்றிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். சில நேரங்களில் சோசியல் மீடியாவில் மற்றவர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கின்றோம். அதாவது அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க, அவங்க நல்லா வெளியில் ஊர் சுற்றுறாங்க, அவங்க இவ்வளோ காஸ்ட்லியாக எவ்வளோ விதவிதமாக ஸ்டைலாக ஆடை போடுறாங்க பாருங்கள், புதுசு புதுசாக பொருள்லாம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் நடக்குது, நம்மளுக்கெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுடைய வாழ்க்கையை ஒப்பிடுறோம். என்னுடைய வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இல்லை என்று கவலைப்படுகின்றோம். அன்பான சகோதரிகளே, நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்து வாழ்க்கையே வாழாதீங்க. ஏன்னா அது முழுமையான வாழ்க்கையே கிடையாது. மற்றவர்கள் காட்டுவது அவங்களுடைய ஒரு சிறு பகுதியெல்லாம், அவங்க சந்தோஷமாக இருக்கிறத எடுத்து மட்டும் அவங்க சோசியல் மீடியாவில் போடுறாங்க. உங்களிடம் இல்லாததை நினைத்து கவலைப்படுவதற்கு முன் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான்ல, அதை எண்ணி பாருங்க. அல்லாஹ் நமக்கு என்ன 2 கண்களை கொடுத்துருக்கான், ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கான், குடும்பம், உணவு, வீடு, ஈமான், தொழுகை, இஸ்லாம் போன்ற இவ்வளோத்தையும் கொடுத்துருக்கான். இவ்வளோ நிகமத்தையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படக்கூடியவர்களாகவும் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் இருக்கணும். இன்றிலிருந்து நாம் சில முடிவுகளை எடுத்துக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். தொழுகை நேரத்தில் மொபைல் இல்லை. தினமும் குறைந்தது 15-20 நிமிடமாவது குரானுக்கு செலவு செய்யணும். தேவையில்லாத ஆப்ஸு அக்கௌண்ட்டை குறைக்கணும். தவறான கான்டாக்ட் வந்தால் உடனே ஸ்கிப் செய்யணும். யாரை பற்றியும்
தவறாக பேசும் மெசேஜையோ ஃபார்வேர்டு நம்ம செய்யக்கூடாது. குடும்பத்துடன் கொஞ்ச நேரமாவது செலவிடணும். தூங்குவதற்கு முன்பே மொபைலை அறவே தவிர்க்கணும். தினமும் நம்ம இடத்துல ஒரு கேள்வி கேட்கணும். இன்று நாம் மொபைலில் செலவிட்ட நேரத்தில் எவ்வளவு நேரம் அல்லாவுக்கு பிடித்தமானதாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளேயே கேட்டுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் நம்முடைய கையில் இருந்த இந்த மொபைல் கீழே வைக்கப்படும். அதை வேற ஒருத்தவங்க எடுப்பாங்க. நம்முடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டு வேற ஒருவர் பார்க்கப்படும். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் அப்படி தான், ஃபோட்டோவும் அப்படி தான், வீடியோவும் அப்படி தான். அதெல்லாம் வேற ஒருத்தவங்க பார்ப்பாங்க. ஆனால் நாம் மட்டும் இந்த உலகத்தில் இருக்க மாட்டோம். அன்று நம்முடன் வருவது நம்முடைய ஃபாலோவர்ஸ் அல்ல, நம்முடைய லைக்கும் இல்லை, நம்மளுடைய கமெண்டும் இல்லை, நம்மளுடைய மொபைலும் இல்லை, நம்முடைய அமல்கள் மட்டும்தான். நம்முடைய அமல்கள் மட்டுமே தான். அதனால் இன்றே நம்ம மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். மொபைலை விட்டுவிட வேண்டியதில்லை. மொபைலை சரியான முறையில் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். மொபைல் நம்முடைய கையில் இருக்கட்டும். ஆனால் நம்முடைய இதயம் அல்லாஹுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். மொபைல் நம்மை தொழுகையில் தொழுகை நம் வாழ்க்கையில் இருக்கணும். குரான் நம் இதயத்தில் இருக்கணும். துவா நம் நாவில் இருக்கணும். அல்லாஹ்வின் பயம் நம் உள்ளத்தில் இருக்கணும். யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளங்களை சீர்படுத்துவாயாக, எங்களுடைய கண்களை ஹராமிலிருந்து பாதுகாப்பாயாக, எங்களுடைய நாவுகளை தவறான வார்த்தைகளிலிருந்து பாதுகாப்பாயாக, எங்களுடைய நேரத்தில் பரக்கத்தை செய்வாயாக, மொபைலை எங்களுக்கு நன்மையான காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை வழங்குவாயாக, எங்களுடைய தொழுகையை பாதுகாப்பாயாக, எங்களுடைய ஈமானை பாதுகாப்பாயாக, எங்களுடைய குடும்பத்துக்கு அமைதியையும் பரக்கத்தையும் வழங்குவாயாக, நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக, நம்மை நல்லவர்களாக வாழ வைத்து நல்ல நிலையில் மரணிக்க செய்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தை வழங்குவாயாக என்று கூறியவளாக எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவனா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.